இதுவரை நீங்கள் விரும்பின காரியம் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம். நீங்கள் ஆசைப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, கானான் ஸ்திரியை பார்த்து, ஸ்திரியே, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. இன்னைக்கு இந்த செய்தியின் தலைப்பு, நீ விரும்பினதை கர்த்தர் கொடுக்க போகிறார். நீ விரும்பினதை கர்த்தர் கொடுக்க போகிறார். எதை விரும்புகிறாயோ அதை நீ பெற்றுக்கொள்வாய். எசேக்கியேல் 33:11 எசேக்கியேல் 33:11 அவர் சொல்லுகிற காரியத்தை கொஞ்சம் கவனிங்க. இப்போ நம்ம எவ்வளோ காரியத்தை விரும்புகிறோம். ஆனால் கர்த்தர், மகளே, நான் உன்னை குறித்து ஒரு காரியம் நான் விரும்புகிறேன். என் விருப்பத்தை நீ நிறைவேற்று, நான் உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றுறேன். என்ன சொல்கிறாரு கர்த்தர்? சொல்கிறாரு, மகளே, நான் உன்னை விரும்புகிறேன். என் விருப்பத்தை நீ நிறைவேற்று, நான் உன் விருப்பத்தை நிறைவேற்றுறேன். நீ கடன் பிரச்சனை அடையணும் விரும்புகிறியா? நிறைவேற்றுவேன். சுகத்தோடு வாழ விரும்புகிறாயா? நிறைவேற்றுவேன். உன் சந்ததிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணுமா? உன் சந்ததி வாழ்ந்துருக்கணுமா? கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழணும்னு விரும்புகிறியா? ஆயுஷ் நாங்களை பெருக பண்ண விரும்புகிறியா? நான் கண்டிப்பாக உனக்கு செய்ய போகிறேன். ஆனால் ஒன்று, நான் ஒன்று விரும்புகிறேன், அதை மட்டும் நீ செஞ்சிரு. அதுக்கப்புறம் நீ விரும்புகிறத காட்டிலும், சாலமோன் ஞானத்தை கேட்டார், ஞானத்தோடு கூட ஐஸ்வர்யத்தை கொடுத்தேன். அண்ணானம்மா ஒரு குழந்தை கடிச்சு மேற்கொண்டு 5 கொடுத்தேன். அதே போல் உனக்கு உன் நினைவை காட்டிலும் உன்னை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, உன் சந்ததி குறித்து அது ரொம்ப உயர்ந்ததாக இருக்கிறது. அதனால் இன்றைக்கி மகளே, நான் உன்னை விரும்புகிறேன், அதை நீ செய் அப்படிங்கிறாரு. வாசிங்க எசேக்கியேல் 33:11. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவர்களோட சொல்லு. இப்போ கர்த்தர் ஒரு காரியத்தை இன்னைக்கு உங்களை, என்னைய, உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் சொல்கிறாரு. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல், அதாவது துர்மார்க்கம் பண்ணிக்கொண்டு, அநியாயம் பண்ணிக்கொண்டு, அட்டுழியம் பண்ணிக்கொண்டு அநேகர் தங்களையே அழித்து கொள்கிறார்கள். இப்போ சில போதை வஸ்துக்களை பயன்படுத்தி தன்னை அழித்து கொள்கிறார்கள். சில பிரச்சனை நிமித்தமாக தன்னைத்தானே அழித்து கொள்கிறார்கள். அநேகர் மது அருந்திவிட்டு தன் உடம்பை அவளை கெடுத்து அவளை அழித்துக் கொள்கிறார்கள். அப்போ இப்படிப்பட்ட அகால மரணங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. இதை நான் விரும்பலை. இதை நான் என்ன செய்யலை, விரும்பலை. என் பிள்ளைங்க வாழணும், என் பிள்ளைங்க உயர்ந்திருக்கணும், என் பிள்ளைங்க செழித்திருக்கணும், என் பிள்ளைங்க பரலோகத்துக்கு வரணுங்கிறத நான் விரும்புகிறேன். ஆனால் பிசாசு கொல்லவும் அழிக்கவும் திருடன் தான் வருவான், வேறு எதுக்கு நினைச்ச மாட்டான், வரமாட்டான். அதனால் நான் விரும்புகிறேன், மகளே, நீ இந்த மாதிரி தவறான வழிக்கு நீ போக வேண்டாம், நீ இந்த மாதிரி தப்பான வழிக்கு நீ போக வேண்டாம், மாறாக பிழைப்பதையே விரும்புகிறேன். அப்புறம் என்ன போறாரு, என்ன சொல்கிறாருன்னா, என் உயிரை கொண்டு சொல்கிறேங்கிறார். சத்தியமாக சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லாமல் தான் உயிரை அடவு வச்சு தான் உயிரை கொண்டு சொல்கிறேன். ஐயோ, என் உயிரை கொடுத்து நான் சொல்கிறேன், தயவுசெய்து நீ உலகப்பரமான மரணத்துக்கு நீ சாக ஒப்பு கொடுக்குற, செய்யாதங்க. அடுத்து, என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன், இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு என்ன செய்யுங்க, திரும்புங்கள், நீங்கள் சாக வேண்டும் என்கிறார் என்று அவரோட சொல்லு. நல்லா கவனிங்க. அவர் விரும்புகிற காரியம் என்னது? அவர் விரும்புகிற காரியம் சொல்லுங்கள். அவர் எதை விரும்புகிறார்? நீ கெட்டு பொண்ணு விரும்புகிறாரா? நீ உதவக்கரை ஆகணும் விரும்புகிறாரா? உங்களை நீங்களே அழிச்சுக்கிறீங்க. உங்களை நீங்களாகவே இப்போ எத்தனை அகால மரணங்கள் ஏற்படுகிறது? தனக்குத்தானே ஒரு தீங்கான காரியத்தை செய்துவிட்டு அழிச்சுக்கிறாங்க. அதை நான் நீ இப்படி அகால மரணத்தில் சாகணும்னு நான் விரும்பலை, உன்னை வாழ வைக்க நான் விரும்புகிறேன். பொல்லாத வழிகளை செஞ்சு நீ தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கிற. ஆனால் நான் விரும்புகிறது என்ன தெரியுமா? நீ வாழ்ந்திருக்கணும், நீ உயர்ந்திருக்கணும், நீ செழித்திருக்கணும்,
நீ பெருகணும், நீ பிள்ளைகளின் பிள்ளைகளின் சமானத்தை நீ பார்க்கணும், உன் சந்ததி ஒளிமுறை காண்போல் வளர்ந்துருக்கணும். இந்த உலகத்து முடிவு புரிந்த சகல நாட்களில் உன் கூட இருந்து உன்னை பார்ப்பேன், காப்பேன், தப்புவிப்பேன், உயர்த்துவேன். இதைத்தான் நான் விரும்புகிறேன். ஆனால் நீ என்ன பண்ணுகிறாய்? நீ சாவதை விரும்புகிறாய், உன்னை நீயே அழித்துக்கொள்ள விரும்புகிறாய். இந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த வார்த்தை அவர் தான் சொல்கிறாரு. இந்த வார்த்தை யார் சொல்கிறா? அவர் தான் சொல்கிறாரு. நான் துன்மார்க்குடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவர்களோட சொல்லு. இப்போ கர்த்தர் சொல்றாரு, ஏன் சாகணும், ஏன் சாகணும்? நீங்கள் அநேகர் பார்த்து எனக்கு வாழ பிடிக்கல, சாகணும், ஏன் இதை சொல்கிற அப்படிங்கிறாரு. இந்த வாழ்க்கை என்ன பொல்லாத வாழ்க்கை இருக்குது, இந்த வாழ்கிறத விட செத்துடலாம், இதை சொல்லாது அப்படிங்கிறார். நீ இந்த வார்த்தையை சொல்லும்போது நீ இதை தான் விரும்புகிறன்னு அர்த்தம். என்னைக்கு நீங்கள் வாழ பிடிக்கல, செத்தா நல்லா இருக்குன்னு சொல்லி அன்றைக்கி வந்து சாவ விரும்புகிறீங்கன்னு அர்த்தம். நீ வாழ்ந்திருப்பாய், உயர்ந்திருப்பாய், செழித்திருப்பாய், பெருகுவாய் தான் கர்த்தர் சொல்கிறாரு. ஆனால் என்றைக்கு நான் என் வாழ பிடிக்கலன்னு சொல்கிறீங்களோ அன்றைக்கி நீங்கள் விரும்புகிற காரியம் சாவ விரும்புகிறீங்க. இதை நான் விரும்பலை அப்படிங்கிறார். இதை நான் விரும்பலை அப்படிங்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஒரு அப்பா, நல்ல ஒரு தகப்பன். அதனால் இந்த நாட்களிலே நீங்கள் விரும்ப வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து விரும்புகிறோம், ஆனால் மரணத்துக்கு ஏதுவான எந்த ஒரு காரியத்தை நீங்கள் என்ன செய்யாதீங்க, விரும்பாதீங்க. மழை போல் பிரச்சனை வந்தாலும் அதை பனி போல் மாற்றக்கூடிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமேன். 1 கோடி பிரச்சனை இருக்கட்டும், அவர் பார்வைக்கு அது லேசான காரியம். ஆமேன். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா 61:8-9. கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன். நான் அவர்கள் கிரியையை உண்மையாக்கி அவர்களோட நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன். அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. அவர்கள் சந்ததி எப்படி இருக்கணுமா? நம்ம பிள்ளை எப்படி இருக்கணுமா? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக தான் இருக்கணும். அவருடைய விருப்பத்தை பார்த்தீங்களா? அவர் பேசுகிற காரியத்தை பார்த்தீங்களா? அவருடைய விருப்பம் அப்படி தான் இருக்கிறது. எங்கேயாவது ஒரு இடத்துல, ஏசப்பா நீ சீக்கிரம் செத்துருவ, உனக்கு பிரச்சனை வரப்போகுது, உனக்கு கஷ்டம் வரப்போகுது அப்படின்னு அவர் சொன்னதே கிடையாது. எசேக்கியாவுக்கு சொல்கிறாரு, உனக்கு மரணம் ரெடியாயிருச்சு, ஆயத்தமாக்கி அப்படிங்கிறார். ஆனால் அவர் சோறு பக்கம் திரும்பி அழுது ஜெபிக்கிறாரு. உடனே மனம் இறங்கி 15 வருஷத்தை கூட்டி கொடுக்குறார். அவர் இரக்கமுள்ள தேவன். அவர் இரக்கமுள்ள தேவன். வாழ்வு கொடுக்கிறவர் அவர், வாழ்வை அழிக்கிறவர் அல்ல. வாழ வைக்கிறவர் அவர், உயர்த்துகிறவர் அவர். அப்படிப்பட்ட தகப்பன் நமக்கு இருக்கும்போது நம்ம விரும்புகிற காரியம் என்ன, கர்த்தர் விரும்புகிற காரியம் என்னங்கிறத அறிங்க. அப்படின்னா நீங்கள் அவர் விரும்புகிறத நீங்கள் கரெக்டாக செஞ்சிட்டிங்கன்னா அவர் உங்கள் விருப்பத்தை கரெக்டாக செஞ்சிடுவார். அவர் விரும்புகிற காரியத்தை செய்ய. இன்னொரு வசனத்தை வாசிங்க. ஓசியா 6:6. பலிகளை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? எதை விரும்புகிறாரு? தேவனை அறிகிற அறிவு. எல்லாம் சொல்லுங்க. தேவனை அறிகிற அறிவில் நீங்கள் வளரணும்னு அவர் என்ன விரும்புகிறாரு? இரக்கத்தையும் தயவையும் அவரை வந்து நிறைய நீங்கள் அறிஞ்சிக்கணும்னு அவர் விரும்புகிறார். இங்கிறங்களேன், இந்த பைபிளில் தோண்ட 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 வந்துக்கிட்டே இருக்கும். அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், எந்தெந்த காரியம் செஞ்சுருக்கிறாரு அப்படிங்கிறது எல்லா காரியத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அவர் விரும்புகிறார். அதாவது அவரை பற்றி அறிய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நீ என்னை பற்றி சரியாக தெரியாமல் இருக்கிற, நான் யாருன்னு தெரியாமல் இருக்கிற, நான் எந்தெந்த காரியத்தை செஞ்சுருக்கிறேன் அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கோ, நீ அறிஞ்சுக்கோ. அதை நான் விரும்புகிறேன். அப்போ தான் நான் உன் விருப்பத்தை நிறைவேற்ற முடியும். உன் விருப்பங்கிறது என் பார்வைக்கு அது வந்து ஒரு தூசி போல. ஆனால் நான் யாருங்கிறத நீ விரும்பு, நான் யாருங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ. இந்த வசனம் பாருங்க, திருப்பி இந்த வசனத்தை சொல்லுங்க.
பலிகளை அல்ல பலிகளை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். அந்த தெய்வத்தை அறிகிற அறிவில் வளர்வதை விரும்புகிறேன். அவர் விருப்பம் என்ன? மக்களே, தேவ பிள்ளைகளே, என்னை நல்லா நீ என்ன செய்யணும் அறியணும்னு நான் விரும்புகிறேன். என்னை பற்றி நீ சரியாக தெரியாமல் இருக்கிற, நான் யாருங்கிறது தெரியாமல் இருக்கிற, எப்படிப்பட்ட காரியங்களை செய்து விட்டேன் என்பது தெரியாமல் இருக்கிற, உனக்காக பரலோக மேன்மை பூமிக்கு வந்து அடிக்கப்பட்டேன் என்பதை நீ அறிந்து கொள், அதை விரும்புகிறேன். நொறுக்கப்பட்டிருக்கிறேன் என்று அறிந்து கொள், அதை விரும்புகிறேன். உனக்காக யாவை செஞ்சு முடிச்சிருக்கிறேன், அதை அறிந்து கொள், அதை விரும்புகிறேன். சிலுவையில் 6 மணி தொங்கி 7 வார்த்தையை பேசி திருப்பி உயிர் தெழுந்து 12 வார்த்தைகளை பேசி உனக்கு நான் விடுதலை கொடுத்துருக்கிறேன் என்பது நீ சரியா நீ அறியாமல் இருக்கிற, அதை நான் விரும்புகிறேன். நான் பட்ட பாடுகளை நீ அறிஞ்சுக்கணும், அதை விரும்புகிறேன். நான் சிலுவையில் தொங்கி உனக்கு என்னென்ன காரியம் செஞ்சுருக்கிறேன், அதை நான் விரும்புகிறேன். அதை நீ சரியாக நீ தெரியாமல் இருக்கிற, சரியாக அறியாமல் இருக்கிற, சரியாக புரியாமல் இருக்கிற, சரியாக புரிஞ்சு கொள்ளாமல் இருப்பதனால தான் நீ பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாய். உன் விருப்பத்தை நிறைவேற்ற முடியல. நீ என்ன விரும்பு, நான் உன் விருப்பத்தை நிறைவேற்றுறேன். அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, அவர் சொல்கிற காரியத்தை பார்த்தீங்களா? என்னை அறியும்படி, அவரை அறிஞ்சு கொள்ள வானம் கொள்ளாது, அவரை அறிஞ்சு கொள்ள வானம் கொள்ளாது, அவரை போற்றி புகழ 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது. அவ்வளோ பெரிய அந்த உன்னதமானவர், அந்த மீட்பர், அந்த இரட்சகர், பரலோக மேன்மையை திறந்து பூமிக்கு வந்தவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். பிதாவின் மடியிலே செல்லப்பிள்ளை இருந்தவர் என்பதை அறிந்து கொள்ளணும். ஒரு மனிதனை போல அந்த பூமியில் ஒரு தாயின் கருவிலே பிறந்து வந்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். மனிதனை போல வாழ்ந்தார், அவருக்கு பசி உண்டாச்சு, வேதனை உண்டாச்சு, அழுதார், ஒரு மனிதனை போல இருந்தார். தெய்வம் மனிதனாக பிறந்தார், அதை நீ அறிஞ்சுக்கோ. உன்னை மீட்டெடுக்க முடியும், உன்னை வாழ வைக்க முடியும், உனக்கு வாழ்வு கொடுக்க முடியும், உன் பயத்தின் ஆவியை போக்க முடியும், உன் சாபத்தை உடைக்க முடியாக நான் வந்திருக்கிறேன் என்பதை நீ அறியணும். அதை சரியாமல் அறியாமல் இருக்கிறாய். உன் பிரச்சனையை அறிஞ்சிருக்கிற, உன் வேதனை அறிஞ்சிருக்கிற, உன் துக்கத்தை அறிஞ்சிருக்கிற, உன் குடும்பத்தை அறிஞ்சிருக்கிற, உன் புருஷனை அறிஞ்சிருக்கிற, உன் பிள்ளையை அறிஞ்சிருக்கிற, உன் மனைவி அறிஞ்சிருக்கிற, உலகத்தை அறிஞ்சிருக்கிற, அதிகாரிகளை அறிஞ்சிருக்கிற, அரசியல்வாதி அறிஞ்சிருக்கிற, நடிகனை அறிஞ்சிருக்கிற, உலக மனிதர்களை அறிஞ்சிருக்கிற. ஆனா என்னை பற்றி நீ அறியாமல் இருக்கிறாய். என்னை நீ அறிந்து கொள், என்னை தெரிந்து கொள், என்னை புரிந்து கொள். நான் கண்டிப்பா உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன். இதை படிக்க தேனிலிட்ட பணியாரம் போல. அன்பார்ந்தவர்களே, இதை படிக்க அவரை நீங்கள் அறிஞ்சு கொள்ள முடியும். இதை படிக்க அவர் அறிஞ்சு அவர் எப்படிப்பட்டவர் என்பதை சிந்தித்து நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா உங்கள் பிரச்சனை அப்படியே மெழுகு உருகி ஓடுது பாருங்கள். ஒவ்வொரு பிரச்சனையாக மெழுகு போல உருகி தண்ணியாக ஓட போகுது. ஆமென், அல்லேலூயா. எங்கேயும் ஓட வேண்டாம். உன் பிரச்சனை மழை போல இருக்கட்டும், ஆனால் உருகும், அது உருகும். எல்லாம் சொல்லுங்க, என் பிரச்சனை மழை போல இருந்தாலும் அவரை அறியும் போது, அவரை தெரிஞ்சு கொள்ளும் போது என் பிரச்சனை பனி போல மெழுகு போல அது உருகி ஓடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, அவர் காணா ஒரு கல்யாணத்தில் பச்சை தண்ணியை ரசமாக மாற்றினார். குறையை நீக்கி போட்டவர் என்பதை நீங்கள் அறிஞ்சு கொள்ளுங்க. இதை நீங்கள் அறிஞ்சிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு குறை இருக்காது. எங்கெல்லாம் குறை இருக்கோ அந்த குறையை நீக்கிறவர் தான் இயேசு. இன்றைக்கி நமக்கு ஒரு குடும்பம் இருக்குன்னா ஏதாவது ஒரு குறை இருக்கும். ஆனால் இயேசு அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டாருன்னா குறை இல்லாமல் ஆக்கிடுவார். காரணம், இயேசு அந்த வீட்டுக்குள்ளே வந்தார். வருவதற்கு காரணம் அந்த வீட்டார் அவரை அழைத்தார்கள், கூப்பிட்டார்கள். இயேசு வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்து நம்ம குறையை எடுத்து போடணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? அல்லேலூயா, எல்லாம் சொல்லுங்கள், கூப்பிடணும். அதான் ஒரு கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். ஆமா, உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம்
கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ராஜா இயேசு ராஜா, எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அவர் விரும்புகிறத நீங்கள் செய்யணும். நீங்கள் கூப்பிடணும்னு அவர் விரும்புகிறார். நீங்கள் கூப்பிடணும்னு சும்மா சொல்லிக்கார், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுகிற எவனும் கண்டடைவான். ஏன் சொன்னார்? நீ கூப்பிடு, நான் விரும்புகிறேன் அப்படிங்கிறார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அடுத்து பாருங்கள், லூக்கா 12:49. லூக்கா 12:49. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். எதை விரும்புகிறாரு? அதாவது நீங்கள் எல்லாருமே அக்கினியா இருக்கணும் விரும்புகிறார். ஃபயரா எப்படி அக்கினியா எப்படி இருக்கணும்? கர்த்தர் உங்களோட இருக்கிறார். ரக்கா பாக்காத்தா, என்னங்க முடிச்சிடுவாங்க, டயர்டாக வருது, அப்புறம் சாப்பிட்டீங்களா, பார்த்து போங்க அக்கா, பார்த்து போங்க. என்ன செய்ய, இந்த பாலா போனவனை கட்டிக்கிட்டு மோரா போய்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி இந்த ஆளை கல்யாணம் முடிச்சோன்னா என் வாழ்க்கையே போச்சு போச்சு. நல்லா இருந்தேன் கல்யாணத்துக்கு முன்னால், பார்த்தா பகட்டாக இருந்தேன், முடி சுருள் வச்சுருந்தேன், கொஞ்சம் நேரமாக இருந்தேன், டீஷர்ட்டை போட்டு என்னைய பார்க்க வந்தேன், நானும் சொக்கிட்டேன், எங்கள் அம்மாவும் சொக்கிருச்சு. கடைசியில் உள்ளே போய் இறங்கி பார்த்தா தான் தெரியுது 92 ஓட்டை இருக்குது, வேறு தலையெழுத்து. கல்யாணம் முடிச்சு போயாச்சு. சரி வாழ்க்கை நல்லா இருக்கு, 2 பிள்ளையை பற்றுப்பிட்டேன், இன்னும் கஷ்டம் மாறும் சொல்லி 25 வருஷம் ஓடிருச்சு, இன்னும் மாறுற மாதிரி தெரியல. இப்படி வாழ்க்கை போச்சு, என்ன செய்யட்டும்? இப்படி சொல்கிற அம்மா இருக்க நிறைய இருக்கிறாங்க. நேற்று ஒருத்தர் ஃபோன் போட்டார், என்றைக்கு நான் கல்யாணம் முடிச்சேன்னா அன்னைக்கே என் வாழ்க்கை போச்சு. ஏன் போச்சு? இவ வந்தா எனக்கு உண்டான மரியாதையே போச்சு. 25 வருஷம் ஆச்சு, இன்னும் பிரச்சனை தீரலை. 25 வருஷம் ஆச்சு, நகை வைக்க திருப்ப வேலை கிடைக்கும், வேலை கிடைக்காது, இன்னும் பிரச்சனை தெரியல. புலப்பட ஏன் நீ அவரை கூப்பிடலை, உன் காரியத்தை ஒப்படைக்கலை, அவர் உனக்கு ஆலோசனை கர்த்தராக இருக்கிறாரு, ஏன் செய்யாமல் இருக்க? நீ எரியணும், பற்றி எரியணும், தக 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 தகன்னு எரியணும். ரக்கமாக அல்லாதரப்ப சோர்வு கடன் கொடுக்க, சோர்வின் ஆவி சத்துவத்தையும் சோர்ந்து போயினவனுக்கு பலனையும் கொடுக்குற கர்த்தர். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் என்ன சொல்கிறாரு? நீ வெந்து நொந்து அந்த நூலாக போனோம்னு நான் விரும்பலை. எல்லாம் சொல்லுங்க, நான் வெந்து அந்து நூலாக போனோம்னு ஏசப்பா விரும்பலை. நானும் என் பிள்ளைகளும் தக 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 சொல்லு, தக 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 வாயை திறங்க, தக 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 பற்றி எரியும்படி என் அப்பா விரும்புகிறாரு. விருப்பத்தை பார்த்தீங்களா? நீ அக்கினியா இருக்கணும் அப்படிங்கிறார், அக்கினியா இருக்கணுங்கிறார். ஒருத்தர் எனக்கு அடிக்கடி ஃபோன் போடுவார், வீட்டில் பிரச்சனை, கடன் பிரச்சனை, அது என்ன செய்யணும் தெரியல, அது செய்யணும் தெரியல, ஒரே பிரச்சனை பண்ணுவார். உடனே பிரச்சனை போகிறதுக்கு இப்படி ஜெபிங்க, இப்படி துதிங்க, இப்படி ஆராதியா பண்ணுவேன், சரியா பண்ணுவார். இப்போ 3 ஃபோன் போடுவார், என் பொண்டாட்டி என்ன வயிறா திட்டா, என்ன ஒன்றுமே புரியல, எனக்கு ஏன் இருக்குன்னு தெரில அப்படின்வார். திருப்பி நல்லா ஜெபிங்க, அப்படி இப்படி செய்யுங்க சொல்லிட்டு விட்டுருவேன். அப்புறம் திருப்பி ஃபோன் போடுவார், நான் தான் ஆர்சி புக்கை வச்சுருக்கேன், திருப்ப முடியல, இவ்வளோ கடனாகி போச்சு, இவ்வளோ வட்டியாக போச்சு, என்ன செய்யணும் தெரில. திருப்பி ஜெபம் பண்ணுவேன், திருப்பி சொல்லுவார். அவர் பேசின வாயை திறந்து பேசினா பிரச்சனை வேதனை கஷ்டம், பிரச்சனை வேதனை கஷ்டம் இப்படி சொல்லிகிட்டே இருப்பார், ரசிக்கப்பட்டவர். ஆனால் ஒரு தடையாச்சு இயேசு எனக்கு விடுதலை கொடுத்துட்டாரு, இயேசு எனக்கு நிம்மதி கொடுத்துட்டாரு, நிம்மதியாக தூங்கிற மனுஷன் வாயில் வர்றதே கிடையாது. அந்த ஆள் பேசுகிற நேரமெல்லாம் அவர் கஷ்டத்தை பூரா சொல்லுவாரா, நான் இங்கே வாங்கி உட்காந்துருப்பேனா, இங்கே நான் நல்ல ஃபயராக இருப்பேன், நான் புஷ்ஷுன்னு ஆயிடுவேன். அதனால் நீ காலை கூட ஃபோன் வந்துச்சு, அவர் ஃபோன் வந்துச்சு, எடுக்கலை. எங்களுக்கு கூட்டம் நடத்த போகிறேன், இதுக்கு எடுத்துட்டு இது வேறு வம்புடா அப்படின்ட்டு வச்சுட்டு அப்புறம் பேசுன்னு வச்சுட்டு வந்துட்டேன், எடுக்கலை. அல்லேலூயா. 10 வாட்டி போட்டால் தான் நான் 11 வாட்டி எடுப்பேன். சரி, ஒரு வாட்டி ஆச்சு, கிட்டத்தட்ட 6 மாதமாக பேசிக்கிட்டு இருக்கார். 6 மாதமாக விடுதலை கிடைக்காம இருக்குது, 6 மாதமாக சுகம் கிடைக்காம இருக்குது,
6 மாதமாக தேவையில் சந்திக்க போனவன் இருக்குது. அதனால் இந்த வெந்து போனாலும் நொந்து போனாலும் இதுக்கிட்ட நான் வந்து நான் பேச்சை குறைச்சிக்குவேன். ஏன்னா சும்மா சொல்லுது, கோபக்காரனுக்கு தோழன் ஆகாதே, உக்கிரமுள்ள மனுஷன் நடவாதே, அப்படி நடந்தால் அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்மாவுக்கு கண்ணியை வரப்பா. நீதிமொழி 22:33 சொல்லப்பட்டிருக்கு. சேர்க்கை மூலமாக பிரச்சனை வருங்க, பழக்க வழக்கத்து மூலம் பிரச்சனை வருங்க. அல்லேலூயா. நல்லா ஜெபிக்கிறாள், சந்தோஷமாக இருக்காள், அக்கா வாங்கக்கா அப்படின்னு சொல்லி பேசி பழகுங்க. அதை விட்டுட்டு ஏக்கா நைட்டு ஒரே சண்டைக்கா, அப்புறம் கேட்காத, அப்புறம்னு கேட்காத, சண்டையாக்கா சோத்துறக்கா வரவக்கா போயிரு. எப்படி சண்டை வந்துச்சு? நான் அவங்க தங்கச்சியை பற்றி பேசுனேன், ஏன் பேசுகிற? அவங்க அக்காவை பற்றி பேசுனேன், ஏன் பேசுகிற? அவங்க அக்கா அன்னைக்கு 2000 கொடுத்தாக்க இப்போ கேட்டாங்கன்னு சொல்லி என்கிட்ட வந்து சொன்னார். உங்கள் அக்கா வேறு வேலை இல்லையான்னு சொல்லி நான் சத்தம் போட்டேன். தரேன்னு சொல்லி தானே வாங்கினேன். என் அக்கா கேட்டால் கொடுக்கக்கூடாதா? அதனால் என்னை அடிச்சு விட்டாரு. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் அடுத்த நாள் பார்த்தா நான் வீட்டுக்கு போகலான்னு பார்த்தேன், கூப்பிடலை. ஒரு 5 நாளைக்கு காய போடலான்னு பார்க்குறேன். மனுஷனை காய போட்டால் தான் அறிவு வரும் அப்படின்னு சொல்கிறது. ஒரு அடுத்த நாள் அதே பொம்பளைகிட்ட போய் போகிறது, அதே பொம்பளைகிட்ட அந்த மாதிரி கிளவி பேச்சு தள்ளிட்டு போகாத. அதே பஞ்சாயத்தை கேட்டு 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 நீ இங்கே வந்து இவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பேன். அதான் நல்லதை காதில் கேளு, நல்லதை கண்ணில் பாரு. ஒரு ஆள் ஒரு குணம் தெரிஞ்சா வா ஜெபிப்போம், கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை ஆராய்ப்போம், சேர்ந்து பழகு. தோல் பல்ல தோல் மேலே கையை போட்டு சோடியா போ, தப்பே கிடையாது. ஏக்கா அந்த பாரு விளங்காதே வந்துட்டான், ஊரு கதை உலக கதை புறணி என் வீட்டில் நடந்துச்சு அப்படி இப்படிலாம் நாத்தனா பற்றி கதை, அத்தையை பற்றி கதை, அதெல்லாம் கேட்டுறாது. நீ நாத்தனா அத்தையை பற்றி கதையை கேட்டு வந்தேன்னா இங்கே வந்த நாத்தனா இங்கே பஞ்சாயத்து வந்துடும். நல்லது கேளுங்க. அல்லேலூயா. இயேசு என்ன விரும்புகிறத பாருங்க, விரும்புகிறத பாருங்க. இப்போ என்ன வசனம் வாசித்தேன்? அக்கினியாய். இப்போ நல்லா ஒரு கம்பீரமாக இருக்கிற ஆள்கிட்ட பழகினீங்கன்னா அந்த அபிஷேகம் உங்கள் மேலே வரும். விடிஞ்சா அடைஞ்சா பிரச்சனை, துக்கம், கஷ்டம், என்றைக்கே ஒரு நாள் சொல்ல வேண்டியதுதான். எப்போ பார்த்தாலும் கஷ்டம் 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 கஷ்டம், வாழை பிடிக்கல கஷ்டம், வாழை பிடிக்கல, அந்த ஆவி உனக்கு வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் விரும்புங்க, அக்கினியாய் பற்றி எரிய விரும்புங்க. அல்லேலூயா. இப்போ நீங்கள் தகன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இங்கே தீ குப்பு குப்புன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கா, அங்கேருந்து ஒரு பாம்பு வருது, டெங் டெங் டெங்குன்னு வருது, ஒரு பாச்சா வருது டிங்கின்னு, ஒரு பள்ளி வருது. அந்த நெருப்பை பார்த்தோன்னே நெருப்பு பக்கத்தில் ஒரு நிற்குமாக்கும், என்ன செய்யும்? பேக் அடித்து ஓடியே போயிடும், பக்கத்திலே வராது. புரியுதா? நெருப்பு எரியிற இடத்துல தவளைக்கா வராது, பாம்பு வராது, பூரா வராது, பள்ளி வராது, எந்த தேலும் வராது. அந்த நெருப்பை பார்த்து பயந்துட்டு ஓடியே போயிடும், பக்கத்தில் வராது. அதே போல் நீ பரிசுத்த ஆவிக்குள்ள துதிப்பேன், அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, உங்க பரிசுத்த ஆவியால அக்கினியாய் இறங்கி அப்படின்னு சொல்லி நீ அக்கினியாய் இருந்தேன்னா எந்த பாவம் பக்கத்தில் வராது, எந்த பிரச்சனையும் பக்கத்தில் வராது, எந்த கஷ்டமும் பக்கத்தில் வராது, எந்த நெருங்க பார்க்கும் அப்படியே பார்த்துக்கிட்டு ஐயோ எரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படி திரும்பி பின்னாடி பேக் அடிச்சு போயிடும். நீ வந்து உட்காந்துக்கிட்டு அம்மா கொஞ்சம் காப்பி இருந்தா கொடுங்கம்மா, உன் பேச்சிலேயே சோறு. ஏம்மா சோறு ஆக்கிட்டீங்களாம்மா, அதுலேயும் சோர்வு. ஏம்மா நான் கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிச்சிட்டு வரவாம்மா, அதுலேயும் சோர்வு. ஏம்மா எனக்கு கால் வலிக்கிற போல இருக்குமா, அதுலேயும் சோர்வு. இப்படி 4 வார்த்தை இப்படி சோர்வி நாவி ஜன்னலை திறந்து வந்து உன் மேலே உட்காந்துருவேன். சோர்வி நாவின்னு ஒருத்தர் இருக்கிறான், கவலை நாவி. நீ கால் எந்திரிச்சோன்ன அம்மா இன்னைக்கு நான் வேலைக்கு போகலாமா, தூக்கமாக வருதுமா, கரணத்திராவி வரையான், தூக்கமாக வருதுமா, தூக்கமாக வருதுமா, தூக்கமாக வருதுமா, வந்துட்டான் உள்ள. அவனுக்கு பேர் என்னது? கண்ணத்திராவி. உற்சாகத்தின் ஆவியானவர் உனக்குள்ள என்ன செய்யணும்? இருக்கணும். அல்லேலூயா. பேச்சில் உற்சாகம் இருக்கணும். ஏம்மா சோறு ஆகிட்டீங்களாம்மா, சரிம்மா மாத்த. ஏம்மா நேற்று வச்ச குழம்பு சூப்பராக இருந்துச்சு, இன்னைக்கு எப்படின்னா அம்மா சோறு ஆக்கிட்டீங்களா, எப்போம்மா ஆக்குவீங்க? இதுலேயே நீ தெரிஞ்சுக்கலாம் நீ எந்த கேட்டகரியில் இருக்கிற, எந்த ஆவியில் இருக்கிற. செத்தாவியில் இருக்க, சொத்தாவியில் இருக்கிறியா, உற்சாகத்தின் ஆவியில் இருக்கிறியா, அக்கினியாக இருக்கிற கண்டுபிடிச்சிடலாம். உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் வீட்டுக்கு இருக்கிற ஆள் அழகாக நீ என்ன செய்யலாம் அறிஞ்சிக்கலாம்.
ஹலோ ஹலோ, சர்ச்சுக்கு போகலான்னு இருக்கேன், நீங்கள் வர்றீங்களா? ஏதோ வேலை இல்லை, சும்மா இருக்கேன், டைம் பாஸுக்கு போயிட்டு வருவோமா? வாங்க. உட்காந்தா டிவி பார்க்குற மாதிரி வரும். வார்த்தையில் பெலன். அல்லேலூயா. ஏக்கா போயிட்டு வருமா சர்ச்சுக்கு? போமா வாங்க. வார்த்தையில் பெலன். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அக்கினியை என்ன செய்ய இருக்க விரும்புகிறார். யோவான் 4:23, உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். எதை விரும்புகிறாரு? தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆராதிக்கிற உண்மையோடு உத்தமத்தோடும் தொழுது கொள்ளணும்னு அவர் விரும்புகிறார். இன்னைக்கு அதையா நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. அவர் என்ன விரும்புகிறாரு? நீ ஜெபிக்கிறது, நீ துதிக்கிறது, நீ ஆராதிக்கிறது, உன் உள்ளத்தில் உண்மையோடு நீ ஆராதிக்கிறாயா, உத்தமத்தோடு ஆராதிக்கிறாயா? அதை இந்த ஒரு வசனத்தை திருப்பி வாசிங்க, அப்பதான் புரியும் உங்களுக்கு. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள், உண்மையாய் ஆராதிக்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது ஆவியோடு உண்மை. இங்க இருங்க, எப்படி தொழுது கொள்ளணுமா? ஆவியோடு என்ன? ஆவியோடு தொழுகிறது என்ன தெரியுமா? ஆவியோடு தொழுகிறதுனா, தொழுது கொள்றதுல தேவ ஆவியோடு நீங்கள் என்ன செய்யணும்? தொழுது கொள்ளணும். நீங்கள் என்ன செய்யணும்? ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ரக்கபாலா, சோத்திர ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே. ஆவி, சோத்திர ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே. ஆவி கிடையாது. துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன், நல்லவரையுமே துதிக்கிறேன், வல்லவரையுமே துதிக்கிறேன், பாக்காத்தா ரீபால் ஆரபா. ஆவி, துதிக்கிறேன் 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 துதிக்கிறேன். உண்மை கிடையாது, ஆவி கிடையாது. சிலர் சடையை இப்படி போட்டுக்கிட்டு துதிக்கிறேன் ஆண்டவர், தடையை பின்னிக்கிட்டே துதிக்கிறேன் ஆண்டவர். உன் சடை முடி ஒன்று ஒன்றும் ஆகக்கூடாது. துதிக்கும் போது சடையை பின்னக்கூடாது. துதிக்கும் போது அப்படி துதிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற. கேர்பின் இருக்கா? இருக்கு. எங்கே போய் தொலை போயிட்டு போ. கேர்பின் இருக்கா, சடை இருக்கா, கிரிப்பன் இருக்கா, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு துதிக்கிறேன். அவர் துதிக்கும் போது 2 கையை விரித்துட்டு, ஆண்டவரே உன் பாதம் சரணடைந்தேன். உண்மையா அதை தாங்க அவர் விரும்புகிறார். சில பேர் ஆராதிக்கும் போது துதிப்பேன், ஆராதிப்பேன், எந்திரிக்க அப்படின்னா சரி, அப்போ தான் எந்திரிச்சு வெளியே போகிறது. சில பேர் ஆராதனை பண்ணும்போது, தம்பி பாத்ரூம் போகிறதா? அப்போ தான் பிள்ளையை வந்து பாத்ரூம் போகிறதான்னு கேட்குறது. அது உண்மையான ஆராதனை கிடையாது. எப்போக்கா வந்தீங்க? உங்களை பார்க்கவே இல்லை. ஆராதிக்கும் போது, ஏக்கா சேலை நல்லா பலவலன்னு இருக்குது, எப்போ நேற்று எடுத்தீங்களா? நேற்று மதுரைக்கு போனா. யாரோட? எப்போ? அப்படியா? சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அக்கா என்கிட்ட சொல்லியிருக்கக்கூடாது. சோத்திரம் சோத்திரம். அக்கா போக்கா, நீ வர என் வீட்டுக்காரோட போனேன். அப்படியா? நல்ல வேலை போயிட்டான். ஆராதிக்கும் போது இப்படி குச்சி 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 குச்சிச்சு. அவர் விரும்பலை. அது உண்மையான ஆராதனை கிடையாது. அதனால் அவர் உண்மையோடு ஆராதிக்கிறத அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால் இந்த விருப்பத்தை பூரா நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா, இப்போ சொல்லிக் கொடுத்த விருப்பம் இருக்க தெரியுமா? அந்த விருப்பத்தை பூரா நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் விருப்பத்தை அழகாக செஞ்சிருவார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், அவர் விரும்பினதை நான் செஞ்சிட்டேனா, என் விருப்பத்தை அவர் செஞ்சிருவார். எபிரேயர் 1:9 கடைசியாக, எபிரேயர் 1:9, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். அக்கிரமத்தை வெறுத்து, ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. அப்ப விரும்புறத, அக்கிரமத்தை விரும்பக்கூடாது, நீதியை விரும்பணும், அன்பை விரும்பணும், சமானத்தை விரும்பணும், இரக்கத்தை விரும்பணும், தாழ்மையை விரும்பணும். எல்லா காலத்திலும் உங்கள் விருப்பம் சரியா இருந்தால் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார். எல்லாம் அப்படி எந்திரிச்சு நிற்போம். ஸ்தோத்திர ஆண்டவர், ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தாவே மே துதிக்கிறேன், பிதாவே மே துதிக்கிறேன், ஆவியானவரே மே துதிக்கிறேன், நல்லவரே மே துதிக்கிறேன். உன்னத தேவன் முன்னோடு இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னோடு இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே,
நன்மைகள் செய்வாரே. அவர் நல்லவரே, என்றும் வல்லவரே, நன்மைகள் செய்வாரே. உன்னத தேவ உன்னோடு இருக்க உள்ளமே கலங்காதே. தகப்பன இயேசுவே, இந்த நாளிலே நான் விரும்புகிறத நீ செஞ்சேனா உன் விருப்பத்தை நான் செய்வேன்னு சொன்னீங்க. இந்த நாளிலே உங்கள் விருப்பத்தை செய்வதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.